ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்காரம். விண்ணிலும் மண்ணிலும் உலகமும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தமிழன் சேலம் ஆர்ஜே குடி பிரகாஷ். அம்மாவை பத்தி பேசிட்டோம், கோடிக்கணக்கான பேர் கேட்டீங்க. அப்பாவை பத்தி பேசிட்டோம், கோடிக்கணக்கான பேர் கேட்டீங்க. தாய்மாமனை பத்தி பேசிட்டோம், கோடிக்கணக்கான பேர் கேட்டீங்க. இன்னைக்கு அண்ணன் தங்கை பாசத்தை பத்தி தாங்க பேச போறேன். அண்ணன் தங்கை என்பவள் யார்? அவள் உயிரில் கலந்திட்ட உணர்வு பூர்வமான ஒரு தங்க மெத்தை. என்ன அப்படி நினைக்கிறீங்களா? இந்த உலகத்துல எவ்வளவு பாசம் இருந்தாலும், அம்மா அப்பா பாசம் இருந்தாலும் அண்ணன் தங்கை பாசத்திற்கு ஈடு இணை இல்லைங்க. உண்மைதான். சிவகங்கையை சார்ந்த அண்ணன் ஒரு கவிதையை அனுப்புனாரு. அந்த கவிதையை படிக்கும் போது என் தங்கைக்கும் இது சமர்ப்பணம். நிச்சயம் கேளுங்க. அறியா வயதில் பாதி இரவில் அனாதையாக்கப்படும் தலையணைகளுக்கு போட்ட சண்டைகள் தான் எத்தனை இரவுகள். இல்லாத பேய்க்காக நாம் பயந்து நடுநடுங்கிய பல இரவுகள். நான் செய்த தவறுகள், நீ வாங்கிய திட்டுகள் எத்தனை. குளிப்பதற்கு நான் நீ என்று நடக்கும் போராட்டம் எத்தனை. நான் ஒரு தவறு செய்தால் அதை சொல்லி நான் அடங்குவதற்கு நீ சொல்லும் பொய்கள் எத்தனை. கைகளில் கட்டிவிட்ட காகித வாட்சிகளுக்கு இணையாக கால்களிலும் நீ கேட்டு அடம்பிடித்து அப்போது நீ அழுகும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம். தான் தங்கை திருமணம் நடக்கும் போது வரும் பெரிய சந்தோஷம். அதே திருமணம் நடந்து முடிந்த பின் தன்னை விட்டு தன் குடும்பத்தையும் விட்டு வேற வீட்டிற்கு போறாள் என்றவுடன் வரும் கண்ணீர் கடல் நீரை விட விரியது. அன்பு ஒரு ஜீவ நதியோ, அதே என் தங்கை பார்வையோ சிறு சிறு முல்லை பூவினை மிஞ்சிடும் அன்பு தங்கையின் பார்வையில். தங்கை என்ற வார்த்தையில் தானே என் சுவாசம், தங்கையின் அன்பில் தானே மகிழ்ந்திடும் என் உள்ளம். ஒரு உடன்பிறவா பொக்கிஷம் தங்கை என்ற வடிவில் கிடைத்திருக்கிறது. தங்கையை அடிப்பதற்கும் திட்டுவதற்கும் கேலி கிண்டல் செய்வதற்கு ஒரே சொந்தக்காரன் நம்மை போன்ற அண்ணன்களே. ஜென்ம ஜென்மத்தின் வரமாகும் இந்த புதிய உறவினில் மூழ்கி தலைத்திட என்ன பாக்கியம் நான் செய்தேனோ. உடன்பிறவா என் தங்கையே. உலகமெங்கும் ஆழ்ந்து கொண்டிருக்கிற உறவுகள் என்றும் ஓயாத அலைகளாகும். உணர்வுகள் என்றால் கரையாகும், நிழல்களாகும். உயிர்களின் அன்பின் கடலில் வாழ்வெனும் ஓடத்தை நகர்த்திடும் துடுப்பாய் அண்ணனின் நேசம். தங்கை எவ்வளவு அழகாக இருந்தாலும், தங்கையின் அழகை பழிக்கும் அண்ணன்களும், அண்ணன் எவ்வளவுதான் சோம்பேறியாக இருந்தாலும் யாரிடமும் விட்டுக் கொடுக்காத தங்கையும் தான் அண்ணன் தங்கை உறவிற்கு சிறந்த உதாரணம். நிச்சயம் நண்பர்களே, உனக்கு ஓவிய பரிசளிக்க தேடி அலைந்தோய்ந்தேன். ஓடியாடி விளையாடிய பின்னே அண்ணே என்று என் கைப்பற்றி தோல் சாயும் போது நீ செய்யும் புன்னகை என் தேடலுக்கு வைத்தது முற்றுப்புள்ளி. இந்த உலகத்திலேயே அம்மா அப்பா பாசத்துக்கு நிகரா அண்ணன் தங்கை பாசம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பொக்கிஷன்னா அண்ணன் தங்கை தான். சின்ன வயசுல அவங்க போடுற சின்ன சின்ன சண்டைகள், திருமணத்துக்கு பின்னாடி இருக்கும் இடைவெளிகள், வாழ்க்கையின் ஒட்டுமொத்தத்தையே கண்ணீர் கடல்களா அண்ணன் தங்கை பாசம். இந்த உலகத்துல எத்தனை அண்ணன் தங்கை ஒற்றுமையா இருக்காங்கன்னு தெரியல. நிச்சயம் இந்த பதிவை கேட்டுட்டு இனி ஒரு ஜென்மம் இருந்தாலும் 7 ஜென்மம் இருந்தாலும் எத்தனை பேர் ஒற்றுமையா வாழ்றீங்கன்னு தெரியல. கண்டிப்பா இந்த குரல் பதிவை கேட்ட வட்டி எல்லாருமே ஒற்றுமையா வாழுங்க.